ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் கடலை மாவும், அரை கப் சீனி, கொஞ்சம் கிஸ்மிஸ், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்து எனக்கு கம்ப்ளீட்டாக 1 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் தண்ணி. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது ரொம்ப பொரியணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது. சும்மா லைட்டாக இந்த பக்கம் ஒரு ஃப்ரை, அந்த பக்கம் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நிறைய பேர் கரண்டி வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம பிகினர்ஸு ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மிக்சியில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிறேங்க. இப்போ ஒரு நல்லா அகலமான கடாயை எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க சீனி கூட 1.5 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு அப்படிங்கிறதுனால ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலராக இருந்தால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. நான் அதிகமான கலர் வந்துடும். ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரப்போகும்போது நம்ம ஒரு ஸ்பூன் நெய் அது கூட சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லட்டோடைய பேட்டர் இருக்கு இல்லையா, அதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி பிடிச்சிடும். அது கூட சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் முந்திரி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நல்லா உருண்டை பிடிச்சிங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறங்க. இந்த சூடோடு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.